லஞ்ச் சீரீஸ் லஞ்ச் மெனு 3. இதுக்கு வந்து கடலையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளும் அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகா, 1 காஷ்மீரி மிளகா எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கணும். புளி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கிட்ட அப்புறம் ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஜாலை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ குக்கரில் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, கத்திரிக்காய் முழுசாக இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க. ரொம்ப தண்ணி இதுக்கு வேண்டாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கிடுங்க. 2 விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா கத்திரிக்காய் குழஞ்சிடும். இதுக்கு பொரியல் பார்த்தீங்கன்னா நான் கோவக்காய் பொரியல் செஞ்சிருக்கேன். ஆயில கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட அப்புறம் பூண்டு நல்லா வதங்கிட்ட அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி கோவக்காய் இந்த மாதிரி லென்த்தாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா 5 மினிட்ஸ் வதக்கிட்ட அப்புறமா உப்பு, மிளகாய் தூள் போட்டு தண்ணி தெளிச்சு இது ஃபுல்லாக குக் ஆகுற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோவக்காய் ரெடி ஆகிடும். இந்த லஞ்ச் மெனு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அட் சேம் டைம் ஹெல்தி, சிம்பிள் வேற. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பாருங்க, தேங்காவே இல்லாமல் நல்லா திக்காக டேஸ்டியாக இருக்கும். இதோட நான் எக் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் வத்தல் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹாப்பி குக்கிங். பிளஸிங்ஸ் டு யூ ஆல்.